ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த இப்பொழுதே மே மாதத்துக்குள்ளாக, அடுத்த சித்திரை மாதத்துக்குள்ளாக, ஆடி மாதத்திலிருந்து நிறைய விஷயங்கள் என்னென்றால் ஜென்மகுருவில் இருக்கக்கூடிய காலகட்டம் சுபிச்சம் வரும், பிள்ளைகளுடைய விஷயம் ஏற்றம் வரும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு தீரும், படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், எதிர்பார்க்காத இடத்தில் வரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும், குடும்பத்தில் சுபிச்சம் காணப்படக்கூடிய அற்புதமான மாதம் ஆடி மாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. கல்யாண தடையெல்லாம் நீர்க்கணும், செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னா இன்னும் 12 வருஷத்துக்கு ஜென்மகுரு வர்றது வரும். அதனால் இப்போவே ரிஷபராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்திலிருந்து பூஜை செய்வது பெரிய அனுகூலங்கள், குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும். ஏனென்றால் இந்த ஆடி மாதம் குடும்பத்திற்கு மட்டும் பேசக்கூடிய விஷயங்கள், குடும்பம் சுபிச்சம் இருந்தாக வெளியிடம் சந்தோஷமாக மாறக்கூடிய காலகட்டம். செவ்வாய்க்கிழமை வழிபாடு, அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடலை சொல்வது, விசேஷமான சுலபமாக அம்மன் வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே உங்களுக்கு அதில் ஒரு தத்வீகம் புரியும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மனை தீ மிதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஆடி மாதம் எதுக்கும் விளங்காத மாதம் என்றெல்லாம் நீங்களாக கற்பனை செய்யக்கூடாது. ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு என்று வரக்கூடியது, ஆடி அமாவாசை என்று வரக்கூடியதுனால் ஆடி மாதம் எல்லா சுபிச்சமும் செய்யலாம், நகைகள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ரெஜிஸ்டர் செய்யலாம். ஆடி மாதத்தில் காய்கறி விலையெல்லாம் குறைந்திருக்கும். ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்ற எந்த விதம் இல்லை. அந்த காலகட்டத்தில் நோய் கிருமிகள்லாம் கும்பலாக சேர்ந்தால் வரும் என்பதனால்தான் ஆடி மாதத்தில் ஒதுக்கி வைத்தார்களே தவிர ஆடி மாதம் விசேஷத்திற்கு சுபிச்சத்திற்கு பிரமாதமான மாதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.